அவர் இறந்த முதல் நாள்லயே ஆற்காடு சுரேஷ் ரிவெஞ்ச் எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு கேஸ் ஃபைல் மூடுது பார்த்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் போய் இந்த கவர்மெண்ட்டுக்கும் போலீஸ்க்கும் நம்ம ஒரு அழுத்தம் கொடுத்தோம். இது கிடையாது, ஆற்காடு சுரேஷ்க்கும் இதுவும் கிடையாது, இது நிறைய பேர் சம்மந்தப்பட்டிருப்பாங்க, இது நீங்கள் தீவிர விசாரணை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டு 2 தடவை 3 தடவை நம்ம கமிஷனரை போய் பார்த்தோம். பார்த்துட்ட பிறகு அதுக்கப்புறம் விசாரணை முறையில் 10 குழுவை நியமிச்சுட்டு அந்த 10 குழு என்ன பண்ணுறாங்க, ஒருத்தர் அவருடைய ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருந்தோ எங்கள் வீட்டு டிரைவரு அதுக்கப்புறம் அவங்க உறவினர்கள் வீட்டிலலாம் விசாரணை பண்ணி முடிவு வரும்போது 28 பேர் லிஸ்ட்டு கொடுக்குறாங்க, இவங்கெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்கன்னு. அந்த 28 பேர் லிஸ்ட்டில் ஒருத்தரை என்கவுண்டர் பண்ணிட்டாங்க. அப்புறம் A2 மொட்டை கிருஷ்ணனும் சம்பவ சேந்திலும் இன்னும் அரெஸ்ட் பண்ணல, அது அப்படியே இருக்குது. அவங்க 2 பேரை அரெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் இதில் இந்த கொலைக்கு சம்பந்தது முழு விபரம் எங்களுக்கு இந்த கேஸில் வரும். அப்படி 2 பேரும் அரெஸ்ட் பண்ணலான்னா இது இந்த கேஸுடைய முழு விபரம் எங்களுக்கு தெரியாது.